ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு ஐயனார் துணையோட அடுத்த எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடு நிலா ஜெயிலில் இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வரதுக்காக கார்த்திகா கிட்ட பேசுகிறதோடு முடித்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கார்த்திகாவுக்கு நிலா கால் பண்ணி தயவு செஞ்சு நேரில் வாங்க, இது கொஞ்சம் பிரச்சனை பெருசாக இருக்குது, அதனால் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகா சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க, என் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க, என்னால் வெளியில் கூட வர முடியலை அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி அழுதிங்கன்னா என்ன பண்ண, அழுது ஒன்றுமே சாதிக்க முடியாது, தயவு செஞ்சு வாங்க, அட்லீஸ்ட் நான் இதில் வீடியோ கால் பண்ணுறேன், அதையாவது நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்கள் நடந்தது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகாவும் சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த மாதிரி நான் இப்போ கார்த்திகா கிட்ட தான் பேசினேன், இப்போ வீடியோ கால் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம பேசுவோம், தயவு செஞ்சு அவளை விசாரிச்சுட்டு நீங்கள் இந்த கேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக கார்த்திகாவும் ஃபோன் அட்டன் பண்ண போகிற நேரத்தில் அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாரை கேட்டு நீ இது பண்ணுற, இவள்கிட்டயே நீ பேசுகிற அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு, நீ இந்த பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உங்கள் அப்பா அம்மா நாங்கள் 2 பேருமே தூக்கில் தொங்கிடுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டி ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கார்த்திகாவோட அம்மா நிறைய ஜுவல் பாக்ஸ் கொண்டாந்து இந்த நகையெல்லாம் போட்டு இப்போ ரெடியாக இரு, உன்னை இப்போ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்டேஷனில் நிலா சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு அவங்க கால் எடுக்கலை, நேர்லையாச்சும் போய் ஒரு தடவை என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் கார்த்திகா விசாரிச்சுட்டு இந்த கேஸ் எடுங்க சார், ஒரு பக்கமே கேட்டு கேஸ் எடுக்காதீங்க, இது எல்லாமே போய் தான், ஏன்னா நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன், நீங்கள் தயவு செஞ்சு கார்த்திகாவை விசாரிச்சுட்டு இந்த கேஸ் எடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் சரி நேரில் போய் விசாரிப்போம் அப்படின்னு கார்த்திகாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கார்த்திகா வீட்டுக்கு போலீஸ் வரவும் கார்த்திகாவோட அம்மா அப்பா பார்த்துட்டு, இங்கே எப்படி போலீஸ் வருது, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா கூட வரதை பார்த்துட்டு, எப்படியும் இவா பண்ண வேலையாக தான் இருக்கும், வாங்க என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு பேசுகிறாங்க. கார்த்திகா அம்மா அப்பா சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பொண்ணை நாங்கள் நேரில் பார்க்கணும், என்ன ஏதுன்னு நாங்கள் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, சார் பாதிக்கப்பட்டதே நாங்கள் தான், நீங்கள் எங்களை விசாரிக்கணுங்கிறீங்க, அவள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீளலை, எப்போதுமே அழுதுகிட்டே இருக்கா, எங்களால் சமாதானம் கூட படுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு நேரில் சொன்னால் தான் நாங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியும், ஏன்னா இந்த நிலா பொண்ணு அதே இடத்துல தான் இருந்ததாக சொல்கிறாங்க, அதே மாதிரி எந்த தப்பும் நடக்கலைங்கிறதையும் ஒரு சாட்சியாக சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்னு விசாரித்து தான் அந்த கேஸை போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, சார் இவ அந்த வீட்டு பொண்ணு, அதனால் இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க, என் பொண்ணு இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீளலை, இன்னுமே வருத்தப்படுறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற அவளை பொண்ணு பார்க்க வராங்க, எங்களாலேயே அவளை சமாளிக்க முடியலை, தயவு செஞ்சு அவள்கிட்ட இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, சார் இவங்க சொல்கிறது எல்லாமே போய், அவங்க தெளிவாக தான் இருக்காங்க, ஏன்னா நான் கார்த்திகா கிட்ட பேசினேன்னு சொன்னேன்ல, அதை நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், நீங்களே இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்க அப்படின்னு ப்ளே பண்ணுறாங்க. அதில் நிலாவும் கார்த்திகாவும் பேசின கான்வர்சேஷன் இருக்குது. அதுக்கு கார்த்திகா சொல்லியிருப்பாங்க, சேரன் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை, நானாக தான் அங்கே வந்தேன், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் ஏம்மா எனக்கு எல்லாமே தெரியுது, ஒழுங்காக அந்த பொண்ணை கூப்பிடுங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு உண்டு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கிளம்பிடுதோம், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும், அப்போல்லாம் என் பொண்ணு பேசியிருக்க மாட்டா அப்படின்னு. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா சொன்னதை மட்டும் செய்யுங்கம்மா, போய் கார்த்திகா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகா அம்மாவும் உள்ளே போய், கார்த்திகா நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க, உங்கள் அப்பா போய் கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு, நீ அது இல்லைங்கிற மாதிரி போய் சாட்சி சொல்லியிருக்கியா, எதுக்கு நீ அவளுக்கு கால் பண்ணி பேசுன அப்படின்னு திட்டுறாங்க. கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, போலீஸ் வாசலில் நிற்குது, நீ போய் ஏதாவது மாற்றி பேசுனன்னு வச்சுக்கோயேன், எங்களையும் உயிரோட பார்க்க முடியாது, உன்னையும் நாங்கள் என்ன செய்வோன்னு தெரியாது, எல்லாரும் போலீஸ்காரங்க போயிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க, ஆனால் நீ இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், அதை நினச்சிட்டு போய் ஒழுங்காக மரியாதையாக என்ன உண்டோ அதை மட்டும் சொல்லு, உங்கள் அப்பா பேசுனதை மீறி மாற்றி பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கார்த்திகா வரவும் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, ஏம்மா இவங்க சொல்கிற மாதிரி அந்த பையன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகா ரொம்ப தயங்குறாங்க. உடனே கார்த்திகாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க,
நாங்கள் தான் சொன்னோம்ல சார், அவள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே வரலன்னு. அதான் அவள் இன்னும் பேச மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க கார்த்திகா கிட்ட, ஏம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்னு சொல்லி. உடனே நிலா சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் நல்லா யோசித்து பண்ணுங்க. உங்களால் ஒரு 4 அப்பாவிங்க அங்கே ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்கள். நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன், அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. உடனே தைரியம் வந்து கார்த்திகா சொல்கிறாங்க, சரி அப்படி எதுவுமே நடக்கலை இவங்க சொல்கிற மாதிரி. நானாக தான் விருப்பப்பட்டு மாமா வீட்டுக்கு போனேன். எனக்கு அவசரமாக இவங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு எங்கள் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அவரை தேடி போனேனே தவிர மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. எப்பாடி ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு நிலாவுக்கு அப்போ தான் பெருமூச்சே வருது. உடனே இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, அப்புறம் ஏம்மா உங்கள் அம்மா அப்பா இப்படி வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் மாமாவை வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால தான் இப்படி கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்த்திகாவோட அப்பாவை கூப்பிட்டு, இப்படி ஒரு பொய் கேஸ் உன்னால் எப்படிடா கொடுக்க முடியுது, ஒழுங்கா ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறம் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க, இந்த 4 பேரையும் லெஜர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு 4 பேரையும் வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நிலாவை பார்த்து, ஏம்மா கொஞ்சம் நீ தைரியமாக இதெல்லாமே சொல்ல போய் தாம்மா எனக்கே தெரியுது, இல்லைன்னா இப்படி ஒரு 4 அப்பாவிங்களோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ஒரு பொண்ணுன்னா உன்ன மாதிரி தாம்மா தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. உடனே எல்லோரும் வெளியில் வந்து, எல்லாருக்கும் கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் பொய் கேஸ் கொடுத்த கார்த்திகாவோட அப்பாவை பார்த்து, இதை பாருங்கள், உங்கள் ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் ஃபேமிலியோடு இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட்லாம் இனிமேல் கொடுக்கக்கூடாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. கரெக்டாக இவங்க வெளியில் வர்றதுக்கும் எல்லோரும் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே இவர் போகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. சரி, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.